தம்பி என்னடா இப்போ போயிட்டு ஒரு அதிர்ச்சியோட கொடுக்க போகிறோம். பாப்போம் தம்பியினுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்கலையா? சந்தோஷம். இப்ப நினைச்சு கொண்டாங்க ஏன் அண்ணா வர மாட்டாரு கட்டத்துல வந்து தம்பிக்கு நான் உதவி செஞ்சேன். என்ன இப்ப தம்பியே இன்னொரு ஆளுக்கு வந்து உதவி செய்யற ஆளுக்கு வந்திருக்கானே, கைவிடுறா. கண்டிப்பா நீ வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். பாருங்க என்னம்மா என்னென்ன வேலை செய்த மில்ல என்ன இருக்குதா? கொச்சிக்காய் அரைச்சேன், மாவு அரைச்சேன், எல்லாம் அரைச்சேனே. கொப்பி வாங்கி கொடுத்ததா? என்னால் வந்து முடியும்னு தான் ஒவ்வொரு கட்டமாக செஞ்சு கொடுக்குறோம். சில பேர் புதுசாக பார்க்குறோம், வீடியோ பார்த்துட்டு இந்த தம்பி ஒழுங்கா கதைக்கானல அப்படின்னு வந்து சிலவங்க கதைப்பாங்கண்ணே. ஐயோ 12 மணி 4 மணி தான் தம்பி நிறுத்துறதுங்க. வருஷத்துல வந்து 365 நாள்னு சொன்னா 365 நாளும் வந்து தம்பி வந்து கோல் எடுப்பான், வாய்ஸ் கோல் போடுவான். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைஷப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி என்ன அந்த இடத்துலாம் வந்து நிற்கிறோம். அதாவது இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான இடத்த நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இன்றைக்கு நாங்கள் வர முந்தி இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடு எடுத்துனாங்க. அந்த வீடியோடு சேர்த்து நாங்கள் செவ்வாய்க்கிழமையும் இதனுடைய பாதி வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கோம். அந்த பாதி வீடியோ எடுத்தப்பறம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வந்து நாங்கள் புதன்கிழமை அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் செய்வோம். கண்டிப்பாக நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ வீடியோ போட்டுருக்கலாம், 500க்கு மேலே என்ன கிட்டத்தட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஆனால் அந்த 500 வீடியோ வந்து இது வந்து ஒரு தனிச்சிறப்பான ஒரு வீடியோ என்ன, ஏன்னா இது வந்து ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலானே. அதுக்குரிய முயற்சிகள் இப்போ நாங்கள் இப்போ இறங்கியிருக்கோம். அது வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அந்த வீடியோ வந்து செய்யணுன்றதுக்காக வந்து ஒரு 2-3 நாள் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டி கிடக்குண்ணே. எப்படி நாங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முழுமையான சப்போர்ட்டை தாங்க. இது வந்து ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காகண்ணே. ஓகே, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் தாங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய தம்பியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், லக்ஷன் தம்பி என்ன. லக்ஷன் சொன்னோடனே வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஒரு மில்லொண்டு போட்டு கொடுத்துனாங்க என்ன, என்னது தேங்காய் நுறுக்கிறது, மிளகாய் தூள் இடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மில்லுக்கு போட்டு கொடுத்துனாங்க. அதையும் தாண்டி அவர் ஒரு தம்பியாக வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து இணைஞ்சிட்டாருன்னு. ஒரு தம்பியை பார்த்து நாங்கள் இணைஞ்சது பிறகு வந்து ஒரு கூட பிறந்த சகோதரமாக வந்து இறங்கிட்டார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லக்ஷன் மிதுவுக்கும் சரி எனக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கோல் அடிக்கிறேன். ஆனால் சில வேளையில் வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ண முடியாதனால வந்து கோபத்திலையும் லக்ஷன் வந்து இருக்கக்கூடும்னு தம்பி வந்து இருக்கக்கூடும். மிதுவுக்கு வந்து ரெக்கார்டிங் தானே வந்து போடுறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து உண்மையில் வந்து போகாமல் இருக்க முடியாதுன்னு. கண் பிரச்சனைக்கு முந்தித்தானே தம்பி பார்க்கவும் வந்து இப்போ நிறைய நாளாச்சுன்னு தம்பியை வந்து பார்க்க வந்து இப்போ நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ என்ன வேணுமெண்டா தம்பியை நாங்கள் பார்க்காம போகாமல் இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாருக்குமே தெரியுமே எந்த அளவுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நேரம் கிடைக்கல. அப்போ இந்த ரெக்கார்டிங் கேளுங்க, அவங்களோட அம்மா வந்து மிதுவுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்க. மிது லட்சணை வந்து பார்த்துட்டு நீ வீடியோ எடுத்துட்டு போமகன் கட்டாயம் என்னோட ஏசுறம்மகன் அந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னான்ட்டு கட்டாயம் இன்றைக்கு வரக்குள்ள என்ன வந்து அவனை பார்த்து ஒரு வீடியோ போட்டுட்டு போ அண்ணா அவன் தம்பியும் 2 பேரும் சரியா. அதுக்கு எங்க தம்பி ஓடியான் ரெக்கார்டிங். இன்னைக்கு நான் பார்த்து நிற்பேன் அந்த மாதிரி தான் நினைக்க என்ன இன்னைக்கு நான் பார்த்து நிற்பேன் அப்படின்னு மாதிரி தான் அந்த ரெக்கார்டிங் வந்து விளங்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து கண்டிப்பாக தம்பிக்கும் தெரியாது, அவங்களோட அம்மாவுக்குமே தெரியாது. அவங்க நினைப்பாங்க கண்டிப்பாக வரமாட்டானா நினைப்பாங்கண்ணே. இப்போ போயிட்டு ஒரு அதிர்ச்சி ஒன்று கொடுக்க போகிறோம். பார்ப்போம் தம்பியினுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையில் வந்து ஒரு கொடுத்து வைக்காத ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையில் கொஞ்சம் எதிர்பார்க்கல. எல்லோரும் வந்து டக்குனு மறந்துடுவாங்க. இப்போ நாங்கள் எந்த ஒரு உதவி செஞ்சு தான் மறந்துடுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் வந்து வீடியோ போட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு கால் மெசேஜ் போடுற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து எனக்கு போடுவான், இல்லாட்டி வந்து அம்மா ரதியம்மாவை போடுவான் அப்படின்னு சொன்னால் வந்து மிகவும் அனுப்புவானே.
ஒவ்வொரு நாளும் என் சம்பந்தமான ரெக்கார்டிங்கள் வந்து அனுப்பி கொண்டே இருப்பான். உண்மைக்கும் ஒரு தங்கமான பிள்ளை. இது என்ன செய்கிறது, எங்களால் ஒவ்வொரு நாளும் கதைக்க இயலாது, ஒவ்வொரு நாளும் போயிட்டு என்னை பேசவும் முடியாது, நான் வீட்டை போக இல்லாது. நேரம் கிடைக்கிற டைமில் வந்து ஃபோன் பேசுவோம், நேரம் கிடைக்கிற டைமில் வந்து வீட்டையும் போவோம். இப்போ தம்பி நிற்பான், ஆனால் வந்து நாங்கள் சொல்லலை, போயிட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து தம்பி பண்ணுறான்னு சொல்லிட்டு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் பார்த்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க லக்ஷன் தம்பியை தேடி போகலாம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் வந்து லக்ஷன்ற வீட்டை போகிறதுக்கான வழி. என்ன, நாங்கள் முன்னொரு காலத்தில் இந்த வழியால் பயணித்து கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு முன்னுக்கு வர அந்த மரத்துக்கீழே நான் காட்டுறேன் சரியாதுன்னு சொல்லிட்டுன்னு அந்த மரத்துக்கெல்லாம் தம்பி வந்து சோழன் விட்டு கொண்டிருந்தவன். நாங்கள் எதிர்ச்சியாக வந்து நாங்கள் ரோட்டில் சந்தித்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொன்னால் வந்து வீடியோ போட்டு ஹெல்ப்பிங் கிடச்சி நாங்கள் வந்து வாழ்வாதாரமாக கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே 1 மில்லியனுக்கு மேலே செலவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஒரு மில் ஒன்று வந்து நாங்கள் போட்டு கொடுத்துனாங்க. அந்த மில்லை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டு போகிறான் தம்பி. உண்மைக்கும் அது வந்து பெரிய விஷயம் என்ன இது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பக்கம் வந்து வெள்ளாவளி ஆறு. இதில் இந்த துணிலாயிரம் அந்த ஒரு பனவிலங்கு ஒரு அண்ணா வந்து ஜான் அடிச்சோன்னு இதில் ஏன் வரங்கயா அந்த இல்லையா. ஓகே, இப்போ நம்ம இடையில வச்சு போட்டு நம்ம போவோம் சரியோ. இந்த மரத்துக்கலாம் போல தம்பி தானே, இந்த மரத்துக்கலாம். ஓ எங்க நடந்து வராங்க. ஓகே, எங்கே வச்சு விடுவியா இதெல்லாம் சோளம் பித்து தம்பி. என்ன அங்கே இருக்கு லக்ஷன் வீடு நிற்கான அதில் இல்லை எதை எடுப்போம், அதில் வச்சு அங்கே இடையில வச்சுருக்கோம் பைக்கு. அங்கள் என்ன மாய் நல்ல சிரிவிடா வையாடு. அந்த மரத்துக்கு வச்சுட்டு போங்க கண்டிப்பா சரியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து லக்ஷம் அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் வைக்க ஒன்று நிப்பாட்டின்னு பாருங்கள் இதோட பல்சர் சரியோ. இப்போ நாங்கள் போக போகிறோம். இப்போ நான் வந்தது தெரியாது என்ன மாதிரி அதிர்ச்சி ஆறாண்டு பாப்பா. அவன் கண்டோன்னு ஏசிட்டு ஏரியா ஏறு நான் போனான்னு சொல்லிட்டு கண்டுதானா. தம்பி என்னடா இந்த ஓட்டத்தை எதிர்பார்த்தல பாத்துல தம்பி. எப்படி மதிச்சு தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எதிர்பார்க்கலையா, சந்தோஷம் விளையாடல சந்தோஷத்துல பேசுறது இல்லையா. ஒன்று ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்பாங்க வீடியோவில் மக்கள். ஓகே, என்னடா பைக்கை வச்சுருக்கேன் லொரி வருவாங்க திருப்பி காடு. காணு 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 லொரி ஓடுவா சரியோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க, உள்ள போவாங்க உள்ள போவாங்க சரியோ. என்னடா மதிச்சவன் உலகல சண்டையா. அது அண்ணாவில் அவ்வளோ அன்பு, அதான் சண்டை பிடிக்கிறான். அப்பாங்க எங்க என்ன வேலை, எது ஃபைன் வேலையை போயிட்டாரா. மில் என்னமா போகுது, மில் நல்லா போகுதா. ஓகே, கை கொடு, ஹாப்பியா இருக்கா. சூப்பர் சூப்பர். தம்பி என்னமாடா லக்ஷன் தம்பி நிற்கிறான் தான். இரண்டா உண்மையில் வந்து லக்ஷன் இப்போ நேரடி தான் மன்னிப்பு கேட்கும். உண்மையிலேயா என்ன
தெரியும் 3 மாதம் கண் பிரச்சனை. அதே பிறகு ஹார்டு ஓவர்லோட் நாங்கள் அம்பாரில் நின்றுனாங்க. ஃபோனும் கேச்சு கேளாது, வந்திருக்கேன் மேலாது. அப்போ ரெக்கார்டிங் கேட்டேன், அம்மா போட்டுருந்தேன் ரெக்கார்டிங். தம்பி இன்றைக்கு வந்து கட்டாயம் வந்து பார்த்தே ஆன்னு சொல்லிட்டேன்னா வந்தேன் நான். இப்போ கேட்டு நீ என்ன வராமல் இருக்கல தானே, அப்போ போகிற வழி தானே போய் பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சர்ப்ரைஸாக வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இன்ப ரிச்சா வேணா கொஞ்சம் எதிர்வாங்கல்ல தெரிஞ்சதா நாங்கள் வந்துக்க வேண்டு. ஆ விடல பெரிய சந்தோஷமா இல்லை, நான் அதில் மறைப்பா நீ வந்தனா என்னட்டு ஓடி வந்த நீ ஒன்று கேட்டுதா அதுக்குள்ள ஒரு வேகமா ஓடி வர தாண்டியா மிதோ கண்டி இல்லை அந்த ஒரு இடத்துல ஓடி ஓடி அஞ்சு குடிச்சிட்டு இப்ப என்னதான் நினைச்சு கொண்டிருந்த? இப்ப நினைச்சு கொண்டாருந்தா ஏன் அண்ணா வர மாட்டாரு? அண்ணாவா ஆசையா இருந்ததா? எங்க வீட்டா அந்த கன்ஃபரன்ஸ் டைம்ல வந்து நீங்க தெரியும். அன்றைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போல. என்ன தம்பி வந்து திரும்பிட்டு போனேன். அம்மா வீடு எடுத்துனீங்க என்ன? அம்மாவை தம்பி எடுத்து தம்பி யூடியூப் சேனல் போனேன். 1,20,000 தம்பி சேனல் பார்க்குறேன். தம்பி டிக்டாக்லாம் செஞ்சு போகிறான் பார்க்குறேன். என்ன ஒரு இப்போ 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 ஒரு பாட்டுக்கு நான் பார்த்தேன். என்ன பாட்டு? அன்பு என்ன அன்பு செய்வோம் ஆதாரிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ சாங். என்ன அந்த பாட்டுக்கு போட்டு தானே நல்லா இருந்துச்சு. பாருங்க காப்பிரைட்ஸ் வரும் சொல்லிட்டேன், போட்டு காட்டில தானே. ஹெல்பிங் வெரி சரியில்லை. எங்க செய்த நீங்க? எங்கது சொரிக்கல் முன்னீங்களையா? சரியான கஷ்டமோ? அப்ப யாரும் கோல் எடுத்தவங்களா? உங்களா கொடுத்தீங்களா? ஒரு அண்ணன் தந்த காசு கொடுத்தீங்களா? குமார் அண்ணாவா? ஓகே, எவ்வளோ கொடுத்தீங்க? தம்பி கொடுக்க சொல்லி எவ்வளோ கொடுத்தீங்க? 3000. அதே பெரிய காசு தான். என்ன பாருங்க, ஒரு கட்டத்தில் வந்து தம்பிக்கு நான் உதவி செஞ்சேன். என்ன இப்போ தம்பியே இன்னொரு ஆளுக்கு வந்து உதவி செய்கிற ஆளுக்கு வந்திருக்கானே, கை விடுறா. கண்டிப்பாக நீ வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். என்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் பாருங்க. ஏன்னா இப்போ தம்பி பாருங்க, தம்பி தான் அந்த உலகத்துக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பித்தவங்களோட வீடியோ. என்ன யாரும் எங்களுமா இருக்கிறவங்கள பார்த்து குறை சொல்லக்கூடாது. என்ன உண்மையானே எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பாக வந்து தம்பி நிரூபிச்சு காட்டான். அடுத்த லட்சன் வந்து அன்பு வச்சாலும் அது அன்பு தானே, உண்மையிலேயே அது வரக்கையில் அது. ஏன்டாப்ப என் மேலே வச்சுக்கிற அன்பை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு விளங்கி இருக்குன்னு. ஒரு நாள் கூட தம்பி கோல் அடிக்காமல் இருக்க மாட்டான், இது உண்மை. ஏன்னா இப்போ வருஷத்தில் வந்து 365 நாள்னு சொன்னால் 365 நாளும் வந்து தம்பி வந்து கோல் எடுப்பான், வாய்ஸ் கோல் போடுவான். கண்டிப்பாக அப்படியான ஒரு அன்பு. ஆனால் தம்பிர அன்பை வந்து அனுபவிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை. அதுதான் மெயினாக பிரச்சனை. என்ன அதுக்கு முதற்கண் மன்னிச்சு கொள்றா தம்பியா? மன்னிச்சு கொள்றா. என்ன இப்போ நீ இப்போ ஒரு யூடியூபர், என்ன உனக்கு தெரியும் அவ்வளோ வேலை வந்துருக்க வேண்டு. சரியா? ஐயோ 12 மணி 4 மணி தான் தம்பி நிறுத்துறதுங்கிறானா யூடியூப் எடிட் பண்றதால? பார்த்து பார்த்து எடிட் பண்ணணுமா? பாருங்க தம்பி சொல்றது விடியா ஒரு ஆதாரம் வேணும். நாங்க கூட சொல்றாங்க 12 மணி 2 மணி ஆகும் 4 மணி ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப தம்பி வந்து அனுபவிச்சு சொல்றான். இந்த பாட்டு 12 மணி முந்தி 4 மணி
ஓகே தம்பி இப்போ என்ன சொல்லுவாண்டா வீடியோ எடிட் பண்ணி தூங்குறது இப்போ இந்த வீடியோ போட்டு 12 மணி 12 மணி அதுக்கு முதல்ல வந்து 4 மணிக்கு ஒரு போட்டோ வேணாம் அப்படித்தான் தம்பி கஷ்டம் இல்லாமல் வந்து எந்த வேலையும் செய்யல தானே வெளியிலேருந்து வாவுக்குள்ள வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக வந்து தெரியும் என்ன அதை வந்து அதை வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து இங்கே கவரேஜ் இருக்கா வீடியோ கவரேஜ் இருக்குன்னு நல்ல கவரேஜ் அப்போ இங்கே வரலாம் போல வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்தா யானையில மோதுறான் ஒரு வாயம் இல்லைண்ணே என்ன சொல்லுங்க அப்போ எனக்கு சொன்ன இடத்துலேருந்து திக்கோடைய போகிறது கிட்ட இங்கே வர சுற்று நாங்கள் அப்படியே வந்து வெள்ளாளி வந்து இப்படி இங்கே வரணும் அதுக்கிட்ட நைட்டில் ஏன்னா நைட்டில் என்ன போகிறேன் அதுவும் 11 மணி 12 மணி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு அது இங்கே கொஞ்சம் ஜான பிரச்சனை அதை விட யான பிரச்சனை கூட இங்கே அப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்போ தம்பிக்கு வந்து கவரேஜ் செஞ்ச பிரச்சனை இல்லை வீடியோலாம் அப்லோட் பண்ணுறது தம்பி நிறைய டான்ஸ்லாம் ஆடி போடுற எங்கட வீடியோவில் டான்ஸ் ஆடுங்களா என்ன ஆட மாட்டில ஒரு பாட்டு 2 நிமிஷம் ஆடுவோம் 2 நிமிஷம் டான்ஸ் பண்ணுவோம் என்ன ஷார்ட் வீடியோ அது ஷார்ட் டான்ஸ் பாட்டு போடான சரி கதா கதா ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா வீடியோ அங்க போயிட்டு கஷ்டப்படாக்கள் பார்த்து தம்பி வந்து உதவி செய்யற வந்து சரியான ஒரு சந்தோஷமா இருக்கா அப்ப அண்ணன் செய்யற வேலை எப்படி நல்ல வேலை முந்தி போய் இந்த கொப்பி வாங்கி கொடுத்தேன் கொப்பி வாங்கி கொடுத்ததா இப்போ ரெண்டாப்ப தம்பி கதைக்கிறப்ப உங்களுக்கு விளங்கி மாரியா இப்போ தம்பி முந்தி போட்ட வீடியோவில் பார்த்துன்னு சொன்னா வந்து கொப்பி வாங்கி கொடுத்தேன் அவர் படிக்கிற படி எனக்கு கஷ்டப்பட்ட படி எனக்கு உண்மையிலே கேட்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்குண்ணே தம்பிக்கு நாங்கள் வாழ்வாரமாக ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தேன் இப்போ தம்பி வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து உதவி செய்கிறவங்களுக்கு வளர்ந்துருக்கானே நான் கொப்பியா வாங்கி கொடுத்தேன் உங்களை முடிஞ்ச வாங்கி கொடுத்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டா இந்த அண்ணா கோயில் குமாரன் போனது காலி ஆபாடு புசாம எல்லாம் வாங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு காசு அனுப்பி கொப்பி சாமான் எல்லாம் வாங்க சொல்லிக்காரு உடுப்பு சாமான் வாங்கி சொல்லிக்காரு உங்களுக்குமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தம்பிக்கு வந்து உடுப்பு சாமான் வாங்கி சொல்லிக்காராம் நன்றி மறக்காம சொல்றேன் என்ன குமாரன் நானே நான் தம்பி போட்ட எல்லா வீடியோக்கும் அவரோட காசு நான் கொடுத்துதான் என்ன சூப்பர்டா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உண்மையில என்ன அவனால வந்து நம்பிக்கை பாருங்க அவனுக்கு நம்பிக்கை என்னால் வந்து முடியும்னு தான் ஒவ்வொரு கட்டமாக செஞ்சு விடுறான் சில பேர் புதுசாக பார்க்குறோம் வீடியோ பார்த்துட்டு இந்த தம்பி ஒழுங்கா கதைக்கானல அப்படின்னு வந்து சிலவங்க கதைப்பாங்கண்ணே தம்பி அப்படி இல்லை தம்பி வந்து என்னால் முடியும்னு முயற்சி எடுத்து கேட்கான் ஓ ஏசி போட்டவங்களா என்னண்டு கூட வார்த்தால ஏசி போட்டதா பிள்ளைங்களே தம்பியை கூப்பிடுங்க தம்பி சில கதைகள் வந்து தம்பியா சொல்லுவான் மருத்துவம் தம்பி அண்ணா சொல்றது என்ன கேட்டு சொல்லலாம் கூட வார்த்தை ஏசி போட்டவங்க அஞ்சு கமெண்ட் வந்தது பொறாமையில உச்சத்துல கமெண்ட் பண்ணிக்காங்களா தம்பி சொல்றான் பொறாமையில உச்சத்துல வந்து கமெண்ட் பண்ணிக்காங்களா நான் உங்களுக்கு உன்னால பேச விரும்பல என்னால முடியும் ஓகே இன்னும் கஷ்டப்பட்டார்கள் உதவி செய்ய காத்துட்டு இருக்கேன் என்ன உண்மையிலே என்ன சொல்றது தம்பியால முடியுது அது அவனால வந்து செய்யறான் என்ன அவன் வந்து இப்போ எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில வந்து சாதிச்சிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் தம்பியை போல உள்ளவர்கள் வந்து எல்லோரும் வந்து இறைவனுடைய குழந்தை என்ன கடவுளின் குழந்தை அவனும் ஒரு தெய்வம் தானே அவன் இப்படி இருந்தது அவனால் முடியுது என்ன செய்கிறதுக்கு அவன் போயிட்டு பாருங்கள் இங்கேருந்து
கல்முனை கல்முனை எவ்வளோ தூரம் இருக்குன்னு அங்கே போயிட்டு ஒரு உதவியை வந்து எடுத்து அவனை முடிஞ்சு செய்கிறான் என்ன அவன் என்னமா இருந்தான்னு சொன்னால் அவன் எங்கேயே இருப்பான் உண்மையில் வந்து அவன் என்ன மாதிரி நல்லா பேசி இருந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய ஒரு உச்சத்தை அவன் தொடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இந்த வீடியோ கொஞ்சம் போட்டு வந்தது எது சரியான கஷ்டப்பட்டாங்க என்னடா இப்போ தம்பி சொல்கிறான் தம்பி யூடியூப் சேனல் லக்ஷன் 20 அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது 5000 சப்ஸ்கிரைபர் 5000 பேர் தம்பி வந்து ஃபாலோ பண்ணுறான் கிட்டத்தட்ட 1100 வீடியோ போட்டிருக்கார் நான் கூட போடல 1100 வீடியோ நான் கூட போடல நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் மொத்தமா 500 இல்லை பாருங்களா தம்பியில் ஒரு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலையே இங்கே பாருங்க என்னன்னா தம்பியை வந்து நீங்கள் சாதாரண நினைக்க கூடாதுன்னு நானே 611 வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்க இங்கே பாருங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேனே நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கல தெரியும் மேலே கிளிக் பண்ணி பாருங்கள் 611 வீடியோ போட்டிருக்கேன் 1,56,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன் 56,000 சப்ஸ்கிரைபரோட 1,56,000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க தம்பி இந்த குறுகிய காலகட்டத்தில் எத்தனை மாதம் 3 மாதம் இருக்குமா 4 மாதம் 5 மாதம் இருக்குண்ணே கண் பிரச்சனை வேறு முந்தி என்ன லக்ஷன் 20 சேனல் 400 வரக்குள்ள சொல்லிட்டு நான் 5000 சப்ஸ்கிரைப் இருக்குது கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்து சாதனை படைச்சிருக்கான் அது கைவிடுறா வீடியோ நல்லமோ கூடாதோ வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறா பாரு அதான் பெரிய விஷயம் என்ன உண்மையிலே அதான் முயற்சி என்ன யோசிச்சு பாருங்க நானே கூட 611 வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போடுறதுக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போட்டிருப்பேன் அவன் சிம்பிளாக வந்து 1100 வீடியோ போட்டிருக்கான் எவ்வளோ நாள் என்ன அது நாங்கள் 2 வருஷம் 3 வருஷமாக வந்து என்ன போட்டு கொண்டு வரோம் தம்பி இப்போ 5 மாதத்தில் 1100 வீடியோவில் எவ்வளோ வருதுண்ணே அவன் ஷார்ட் வீடியோ போடுறான் டான்ஸ் பண்ணி வீடியோ போடுறான் கதைச்சி உதவி செஞ்ச வீடியோ போடுறான் இடங்களை காட்டி வீடியோ போடுறான் கண்டிப்பாக தம்பிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க லக்ஷன் 20 அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் அடிச்சுக்கிட்டாலே வரும் யூடியூப்ல போய் லக்ஷன் 20 அடித்தாலே வரும் என்ன லக்ஷன் இலக்கம் வந்து 20ண்ணே 2 அடித்தாலே தம்பியினுடைய வீடியோக்கள் வரும் என்னம்மா காவடி வருதா பாட்டியம்மா அப்படி இருக்கீங்க எந்த காவடி பரவ காவடியா மண்டூர் கந்தசுவாமி கோவில் என்ன என்ன போகல பாப்போம் எங்கடா டைம் கோயிலுக்கு போகிறதுக்கா கோயிலுக்கு போகிறது நேரம் கிடைக்கலையே நிறைய பார்த்து உதவி முன்பாராங்க இல்லையா ஓகே அது என்னடா தம்பியா வீடியோ பார்த்து வருவாங்க நீ ஒன்றும் யோசிக்க சரியா வீடியோ பார்த்து கண்டிப்பா உதவி செய்து வருவாங்க யாருக்கும் நீ கொப்பி வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இப்ப தேவை இருக்கா பாட்டியம்மா வீடு கட்டி கொடுக்கணுமா பாம்பு வர்றது உதவி செய்ய போகல அப்பா வருவாரா அவர் வருவாரு ஓகே உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சொரிக்கல்முனையில் அந்த இடத்துல வந்து தம்பி வந்து ஒரு பாட்டியம்மா வந்து வீடியோ எடுத்துருக்கானாம் அப்போ நீங்கள் லக்ஷன் 20 அப்படின்னு சேனலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அம்மாவோட நிலவரத்தை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் உண்மையிலே வந்து அதுக்கு உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் வந்து லக்ஷனை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி என்ன வந்து தொடர்பு கொண்டாலும் வந்து நான் ஏதோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு லக்ஷம் வந்து கூட்டிகிட்டு போனான்னு சொன்னால் வந்து அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நானும் மறுக்கா போயிட்டு நான் லக்ஷனை வீடியோ பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் உண்மையிலே உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு தோணுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் நானும் லக்ஷன் அந்த பார்த்துட்டேன்னு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கான உதவிகளை செய்வோம் இப்போ கொப்பி வாங்கி கொடுக்குற அலுவலகம் இருக்கா இல்லை இல்லை தானே ஓகே இப்போ அண்ணா வந்து கொஞ்சம் காசு தந்துருப்பேன் இப்போ சொல்லியிருக்கேன் கொப்பி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட இல்லை இப்போ வீடியோ போட்டு யாருக்கும் கொப்பி வாங்கி கொடுக்காம இருக்கா பிள்ளைகளுக்கு இல்லை தானே சரி ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து வெளியில் போகிறோம் நாங்கள் நல்ல நாங்கள் அந்த அந்த என்ன இந்த பாருங்க வெளில பாருங்க தம்பியில் வில்லு வந்து மேலே நடக்குது இன்றைக்கு என்னம்மா வேலை செய்யுது வில்ல என்ன இருக்குன்னதா கொச்சிக்காய் அரைச்சேன் மாவு அரைச்சேன் எல்லாம் அரைச்சேனே ஓகே இப்போ லக்ஷன் இருக்கிற இடத்த வந்து காட்டணும்னு சொன்னா அங்கே காட்டுங்க எப்படி கேண்டி அங்கால வந்து வளவுகள் இருக்கு அங்கால பக்கம் வந்து காடு யானை வரக்கூடிய காடு என்ன வைக்கல பாருங்க கொஞ்சம் காடு ஓகே
இதுதான் தம்பி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல். இதான் அந்த இடம் என்ன தம்பி இருக்கான்னு தெரியும் இந்த இடத்துல. ஆனால் அவங்களோட வீட்டை சுற்றி எப்படியா நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். பாருங்கள், யானை வந்து ஈஸியாக வரும். கடைசியாக எப்போ யானை வந்தது? வெள்ளாமை செஞ்சால் வரும் என்ன? இப்போ வரலையா? வீட்டை வரல. ஒரு அம்மா அப்படி சாவச்சு படுத்தது வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா அப்படி எப்படா? தலையை திரிய எறிஞ்சு என்ன சொல்றா? ஒரு அம்மாவுக்கா தலையை திரிக்க பாத்தீங்க சொன்னா வந்து இப்போ கிட்டல வந்து ஒரு அம்மாவோட தலையை வந்து அப்படி திருகி வந்து யானை எறிஞ்சிட்டான். பக்கத்துலண்ணா பார்த்து இருந்து கொள்ளு. நைட்டில் வெளிக்கிழமை தெரியக்கூடாது. வெளிக்கிழமை கூடாது. அடுத்து வந்து இப்போ இந்த இதில் கம்பி கட்டிருப்பாங்கண்ணே. இது வந்து கரண்ட் விடுறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கண்ணே, இது இது கம்பி இல்லை, இது பயன்படுத்தி தர்றதுக்கு. இது வந்து தங்கூசி கட்டியிருக்காங்க, தெரியுது அதில் வீடியோவில். இந்த பாருங்க, அது என்னத்துக்குன்னு சொன்னால் வந்து இதில் வந்து சில பேர் வந்து தெரியாமல் என்ன கரண்ட்லாம் விடுவாங்க வயலுக்கு, என்ன பாதுகாப்பு விடுவாங்க. பண்டி என்ன வராமல் அந்த வயல் அடிக்காமல் வந்து விடுவாங்க. அப்போ தொட்டு தொட்டு கரண்ட் அடிச்சு பழைய இருக்குமே. அதனால் இப்படியான கம்பிகள் வந்து கட்டி இருந்தால் வந்து யானை வராது, வளவுக்குள்ள வராதுன்ற ஒரு நம்பிக்கை. பாருங்கள், அந்த வேலையும் கட்டியாங்க பாருங்கள். அது வந்து வேற கிட்ட வேலி தான். கிட்ட போய் காட்டுங்க. இங்கே இந்த காடிங்க பாருங்க, தெளிவாக காட்டுறோம் உங்களுக்கு. யானை என்ன நினைக்க முடியும் இதை பார்த்துட்டு நைட்டில் ஓகே இதில் வந்து கரண்ட் போகுது. ஆனால் இது வந்து கரண்ட் போகாது. இது வந்து தங்குச்சு நூல் என்ன வந்து ஒரு தங்குச்சு நூல். ஓ அது காவடி இப்போ வந்து வராதாமே, லைட்டாகுமே, இருட்டாயிருமே. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பக்கத்தில் அந்த கல்லடி பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு இரவுக்கு வந்து பறவைக்காவடி என்ன பறவைக்காவடியா பறவை காவடி வந்து போகுது. தெரிந்தானே, முருகப்பெருமான்னு சொன்னாலும் வந்து காவடி தான் வந்து ஸ்பெஷல் என்ன. பால் காவடி, பறவை காவடி, முள்ளு காவடி, எல்லா காவடியும் வந்து எடுப்பாங்க. எப்போ முடியுது தெரியும் கோயில்? எப்போ முடியுது தீர்த்தம்? 19 தானே. அப்போ இன்றைக்கு எத்திட்டாம் தேதி? இன்றைக்கு 16. என்ன ஒரு 3 நாள் தான் கிடைக்கு என்ன. பாப்போம், அந்த முருகன் வந்து கொடுத்து வச்சிருந்தா நம்ம கோயிலுக்கு ஒரு நாளைக்கு போகலாமண்ணே. போயிட்டு வரலாம். சரி, ஓகே, எனக்கு சந்தோஷம் லக்ஷன் தம்பியை வந்து பார்த்தது இருப்படுது. அப்போ நாங்களும் வந்து வெளிக்கிடப்புறம் தம்பியா. ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மில்லை காட்டி கொடுத்த ஜெயராஜ் மாமாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். மாம் சொல்லிக்கொள்ளு. ஓகே, ஜெயராஜ் மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி தம்பி சொல்கிறான். இப்போ தம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ணாவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகள் வந்து சொல்லி போயிட்டான். ஓகே, என்னை வந்து 5 அண்ணா மாதிரி கேட்டதா? கண் பிரச்சனை டைம்ல கேட்டவங்களா? குமாரண்ணா அடிக்கடி குமாரண்ணா பேர் தான் வாயில் வருது தம்பிக்கா. ஓகே, அந்த குமாரண்ணா வந்து எனக்கு யாருன்னு தெரியாது. என்ன தெரியுமா? தெரியுமா? உண்மையில வந்து குமாரண்ணா வந்து உண்மைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். நிறைய குமாரண்ணா வந்து பேசுறடியால வந்து எந்த குமாரண்ணா வந்து தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து தெரியாது. உண்மையில வந்து தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இருந்த குமாரண்ணாவுக்கு நான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சேனல் சார்பாக வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொடுறேன். அதே நேரத்தில் வந்து தம்பியினுடைய யூடியூப் சேனல் இருக்குது லக்ஷன் 20 அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டையும் வந்து தம்பிக்காக வந்து நல்குங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடைபெற போகின்றேன். இருட்டுப்படுது தானே. அப்போ நாங்களும் இங்கே வெளிக்கணும். மிதுர பைக் வந்து ரோட்டில் அங்கே அவன் இது வந்து வீடியோ எடுக்கான இல்லையோ அவங்க பைக்கை தான் பார்த்து கொண்டிருக்கான். யாரும் உருட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம். ஓகே மக்களே, எதிர் வகையில் இந்த காணொலி ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும், நான் வந்து
நான் வந்து முடிக்க போகிற டைமில் வந்து தம்பி வந்து சொல்லுவான் அண்ணா ஒரு நிமிஷம் விட்டு நான் அந்த இந்த கட்டில நன்றி சொல்லுவேன். இந்த மில்லை வந்து கட்டி தந்த ஜெயராஜ் மாமாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி கொடுறேன். சப்போர்ட் பண்ண எல்லாம் வந்தையும் மீண்டும் நன்றி. வீடியோ முடிச்சு கொள்றோம். நன்றிகளை சொல்லிக் கொள்ளணும். வீடியோ முடிச்சு கொள்றோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அப்படி வரும்ண்ணே. ஓகே மக்கள், எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை அரும் சந்திக்கும் வரை இப்படி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.